அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரிவ்யூ வீடியோ ஒன்று போட போகிறோம். ரொம்ப முக்கியமான வண்டி தான் FZS வெர்ஷன் 4 ஹைப்ரிட். ரொம்ப முக்கியமாக ஹைப்ரிட். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா FZ25 ஹைப்ரிட் வந்து லான்ச் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட இப்போ பார்க்குறதுக்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்ன பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அது நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த அப்டேட்டுமே அங்கே தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த இண்டிகேட்டர்ஸ் டேங்க்லேயும் இன்டர்கிரேட்டடாக கொடுத்துட்டாங்க. கூட வந்து ஹசார்ட் ஆப்ஷன் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. டேங்கோட குவாலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி க்ளைம் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டாவது, பழைய FZ வெர்ஷன் 4 இங்கே 3 லாக்ஸ் வரும். வெளியே ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இதில் அதை இன்டர்கிரேட்டடாக கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஃபீலு. ரொம்ப முக்கியமான அப்டேட்டு இந்த ஏரியாவில் தான். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஸ்விட்ச் கேஸ். இந்த ஸ்விட்ச் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. சரியான ப்ரீமியமான ஸ்விட்சஸாக இருக்குது. இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் இல்லாத ஒரு நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்சும் இருக்குது, சேம் டைமில் உங்களுக்கு ஆட்டோ ஆன் ஆஃப் ஸ்விட்சும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வேணும்னா சிக்னலில் வண்டி நிற்கும் போது நம்ம ஆஃப் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ரிவ் பண்ணிங்கனாலே வண்டி ஆன் ஆகிடும். இல்லை எனக்கு அது வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட், நான் எதிர்பார்க்காத அப்டேட், TFT டிஸ்பிளே 150cc செக்மெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ஸ்பீடோமீட்டர். இப்போ நான் காட்டுறது ஒரு தீம். இதில் இன்னொரு ஸ்பீடோமீட்டர் இருக்குது, இன்னொரு தீம் மாற்றிக்கலாம். இது செகண்ட் தீம். ஸோ கீழே ஒரு பார் தெரியுதுல, இதான் வந்து ரெவ் மீட்ரு. மேலே வந்து ஸ்பீடோமீட்டர். அதுக்கு மேலே ஃபியூல் கேஜ், அதெல்லாம் கீழே ஃபியூல் கேஜ்லாம் இருக்குது. நான் வேணாம், எனக்கு நார்மல் தீமே வேணும்னா இந்த தீமே இருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், கீழே அந்த ஆவரேஜ் ஸ்பீடு, ட்ரிப் மீட்டரு அதெல்லாம் இங்கேயே வந்து நம்ம ஸ்விட்ச் கீர்ஸ்லேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாற்றி மாற்றி நம்ம இது வேணுமா மாற்றிக்கலாம். இந்த ஸ்விட்சஸில் இந்த டிக்கு நான் கொடுத்தேன்னா மெனு பார் போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பீடோமீட்டராக. இப்போ நான் டிக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் எதனா மாற்றிக்கலாம். வெதர் கண்டிஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், நேவிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சப்போஸ் மியூசிக் எதனா மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் சவுண்ட்லேருந்து சாங்ஸ் வரைக்கும் மாற்றிக்கலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடி ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருக்கணும் வெஹிக்கிளை. எனக்கு பர்சனலாக வந்து இந்த ரெவ் மீட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெவ் மீட்டரில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் ரிவ் பண்ணும்போது இங்கே மேலே இருக்க பார் வந்து சின்னதாக ஜூம் ஆகும். அதே மாதிரி கியர் இண்டிகேஷன் போர்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் முக்கியமான கான்செப்ட் பற்றி சொல்ல போகிறேன். இதை ஏன் ஹைப்ரிட் சொல்கிறாங்க? காரில் இருக்க ஹைப்ரிடுக்கும் இந்த ஹைப்ரிடுக்கும் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். காரில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் நம்ம பெட்ரோல் ஆர் டீசலுக்கு மாற்றிக்கலாம். பட் இங்கே கதை வேறு. நார்மலாகவே வெஹிக்கிளில் வந்து பேட்டரி இருக்கும்ல, அந்த பேட்டரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி வந்து வெஹிக்கிளை சப்போர்ட் பண்ணும். அது எப்படி சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் யோசிக்கலாம். எங்கேயாவது வெஹிக்கிள் வந்து ட்ராப் ஆகும். ஒரு சில இடத்துல வண்டி வந்து பவர் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து வண்டி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பிக்கப் இல்லாமல் கம்மி அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி உங்களுக்கு வண்டி ஆக்டிவாக காட்டுறதுக்கு தான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம். இன்னும் தெளிவாக சொல்ல போனோன்னா, எங்கேயாவது வண்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, வண்டி கொஞ்சம் முக்குது அப்படின்னா கொஞ்சமான பவர் வந்து பேட்டரியிலேருந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ வண்டியோட அந்த ஸ்ட்ரகிள்னஸ் இருக்காது. இதனால் உங்களுக்கு மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக கெயின் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா சீரியஸாக அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் யூசேஜ் பொறுத்து தான்
எப்படி இருக்குன்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ போடுறேன். ஸோ ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதை டோட்டலாக மாற்றிட்டாங்க. அப்புறம் அதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஜிக்காக. அசார்ட் ஸ்விட்சஸ் இங்கே தனியாக கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீமு, லோ பீமு, இது பாஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, இக்னிஷன் ஆன் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. மூணுமே இன்டர்கேட்டடாக இதை ஒரே ஸ்விட்சில் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 கலர்ஸ் தான் அப்டேட் விட்ருக்காங்க. ஒன்று ரேசிங் ப்ளூ, அப்புறம் இன்னொன்று இந்த சியான் ப்ளூ. அலாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியான் ப்ளூ கலரில் இருக்கும். டேங்க் பார்த்தீங்கன்னா க்ளாஸி ஃபினிஷ் தான். சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபினிஷு. மேட் ஃபினிஷாக இருந்தால் சீரியஸாக வெறுத்திருப்பேன். ஆனால் க்ளாஸி ஃபினிஷுங்கிறதுனால சூப்பராக இருக்குது. தான் சொல்லணும்னா அந்த ப்ரீமியம்னஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எமகோ லோகோ, இந்த குவாலிட்டி, இந்த இடத்தோட குவாலிட்டியே டோட்டலாக மாறிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான அப்டேட் இந்த இடத்துல தான். ஃபஸ்ட்டு எஃப்ஜி வெர்ஷன் 4ல் இந்த கேப் எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும் கையோட. பட் இதில் வந்து இன்டர்கேட்டடாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக R15 MT-15 பார்ப்பீங்க, இதை எஃப்ஜியில் மட்டும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி இதோடய லாக்கில் இருக்கும். தனியாக கையில் எடுக்கணும் அப்புறமா இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இன்னும் லாக் ஆக மாட்டேங்குது கொய்யால. ஸோ ஃபஸ்ட் பீஸுங்க அதெல்லாம் டைட்டாக இருக்குது போல். அப்புறம் இங்கே இருக்கிற அந்த இண்டிகேட்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல ஐடியா. இதில் இன்னும் ஒரு விஷயம் சின்னதாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தான். எனக்கு பர்சனலாக இதில் என்ன தோணுச்சுன்னா, இங்கே இப்போ தனியாக இருக்குல்ல இந்த இண்டிகேட்டர்ஸை இந்த டேஞ்சர் லைட்டை இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிவிட்டு இதிலே இன்டர்கேட்டடாக சின்னதாக இந்த ஓரமாக கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுது. இந்த இடத்துல வேறு என்ன பண்ணியிருக்கலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி டயர் சைஸு, பிரேக்கிங்கு எல்லாமே சேம் தான். சிங்கிள் சேனல் ABS டியூவல் டிஸ்க் தான் வரும். அதுவே போதுமான அளவுக்கு தான் இருக்குது. செம்ம பைட் இருக்குது பிரேக்கில். மற்றபடி ஃபோர்க்கு, ஸ்விங்காம்லாம் எந்த அப்டேட்ஸுமே கொடுக்கல. சொல்லப்போனால் அவுட்லுக்கில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான். இந்த டேங்கோட குவாலிட்டி, ஹெட்டோட லைட்டாக டிசைனு, ஹெட்டில் இந்த மாஸ்க் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷார்ப் அண்ட் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில். அது ஒரு அப்டேட். ஹேண்டில் பார் வந்து லைட்டாக லாங் ரைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது க்ளைம் பண்ணுறாங்க. பட் நான் பர்சனலாக உட்காந்து பார்த்ததுக்கு எனக்கு பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. மேபி ஓட்டி பார்த்தா தெரியலாம். மாற்றி இதுவும் வெர்ஷன் 4 மாற்றி ஓட்டி பார்த்தா தெரியும். ஆக்சுவலி இது வெர்ஷன் 4 தான். வெர்ஷன் 4ல் இது ஹைப்ரிட், வெர்ஷன் 4ல் நார்மல் ஓட்டி பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி இன்ஜின் கவரில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச். இந்த டிசைனிங் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு எதனா மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு கலர் நான் வாக் அரவுண்ட் போட்டிருக்கேன். இதுலேயே ரேசிங் ப்ளூ வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். இன்னும் அது ஸ்டாக் வரல. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கான ப்ரைஸஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் அப்டேட் ஆகலை மீன்ஸ் இன்னும் அஃபிஷியலாக எங்களுக்கு இன்னும் சொல்லலை. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜி வெர்ஷன் 4ஓட ப்ரைஸ் வந்து 1,62,63 வரைக்கும் வருது. அதுலேருந்து கண்டிப்பாக அது ஒரு 8K வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இப்படின்னு ஒரு 1,72,000 வரைக்கும் வந்துடும். பட் வந்து ஒர்த்தான அப்டேட் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட்டான வேரியன்ட்ஸு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஹைப்ரிட். இதே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 2025 அப்டேட்டு. பட் வந்து இது ஹைப்ரிட் கிடையாது. பட் இதில் இண்டிகேட்டர்ஸ் மாறும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் பாலி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வரும். அதே ஹைப்ரிட்டில் டோட்டலாக டிஃப்ரென்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாறும், ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கும். ரொம்ப முக்கியமாக பட்டன்ஸ் மாறும். இந்த நார்மல் வெர்ஷனில் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. கொஞ்சம் ஹெட்டில் டிசைன் மாற்றிருக்காங்க. அதே இந்த ஹைப்ரிட் வெர்ஷனில் இண்டிகேட்டர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸ்விட்ச் கீர்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது. இது ஒன்று லான்ச் ஆகிருக்கு, சைலண்ட்டாக லான்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜஸ்ட் வந்து ஓவர் வியூ தான். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ரிவ்யூ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட ரைட் குவாலிட்டி, ரைடிங்க்கு எப்படி இருக்குது, பழைய எஃப்சி வெர்ஷன் 4க்கு இது எவ்வளோ டிஃபராக இருக்குன்னு கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அப்டேட் தான். அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் இதில் நல்லாவே தெரியுது. இது வரைக்கும் அவங்க கொடுத்த அந்த காசுக்கு இல்லாத அந்த ப்ரீமியம்னஸ் வந்து இந்த வெர்ஷனில் நல்லாவே தெரியுது. வேறு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பெட்டரான வீடியோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அடுத்து ஒரு பெரிய ரைடு இருக்குது, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரைடு அப்டேட் அப்புறம் சொல்கிறேன்.